ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரயான்ஸ் கார்டன். இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ இல்லைங்க, எங்கள் மசாலா பொடியெல்லாம் டிஸ்பேச் வீடியோ தாங்க. இது வந்து நான் குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மல்லித்தூள், அப்புறம் வந்து பச்சை மல்லித்தூள், தாலி கரியான தூள் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு ஆர்டர் தாங்க. ஆர்டர் வந்தவங்களுக்கெல்லாம் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் 1 கிலோ அளவுக்கு என்னென்ன அளவுங்கிறத உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இது வந்து நான் மல்லி வந்து எப்போவுமே அந்த குழம்பு மல்லித்தூளில் வந்து மிளகாய் சேர்க்க மாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் காரம் கேட்பாங்க, ஒருத்தர் காரம் வேணாம், அப்படி வெறும் மல்லித்தூள் மட்டும் எங்களுக்கு குழம்பு மல்லித்தூள் மட்டும் செஞ்சு தாங்கம்பாங்க. அதனால் நான் வந்து மிளகாத்தூள் வந்து தனியாக தான் அரைச்சிக்கிடுவேன். அப்படி காரம் சேர்க்குற மிளகாத்தூள் வந்து மல்லியோட கேட்குறவங்களுக்கு மல்லித்தூள் மிளகாயும் சேர்த்து ரெடி பண்ணி கொடுப்போம். இது வந்து நான் 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு உண்டான அளவு கரெக்டான அளவுகள் சொல்கிறேன். 1 கிலோ மல்லி எடுத்து நம்ம நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அனல் கம்மியாக வச்சு வறுத்துக்கிடணுங்க. வறுத்துட்டு இது வந்து கடலைப்பருப்பு 100 கிராம் வறுக்கிறோம். இது வந்து நான் என்ன பண்ணேன்னாக்கா, இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கையில் ஃபோன் வந்து நான் அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருந்தேன்னா, அனல் ஓவராக ஹீட் ஆனவுடனே ஃபோன் வந்து அப்படியே ஹீட் ஆகி ஹேங் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்க முடியலை எல்லா பொருட்களும் வறுக்கிறத. நான் வந்து இதை வறுத்ததுக்கப்புறம் என்னென்னங்கிறத உங்களுக்கு வந்து கரெக்டான அளவுகளை சொல்கிறேன். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் என்ன அளவுகள்ங்கிறத மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு 100 கிராம் போட்டு வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கடுத்து வந்து துவரம்பருப்பு, இதுவும் 100 கிராம். 1 கிலோ மல்லிக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் மிளகு. இதெல்லாம் வந்து நான் நல்லா அனலை வந்து மிதமான சூடில் வைக்கிறேங்க. ரொம்ப வச்சு கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மலாம் இதை வறுக்கிற பக்குவம் இருக்குது. பக்குவமாக வறுத்தா தான் இந்த மல்லித்தூள்லாம் வந்து வாசமாக நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ 1 கிலோ மல்லி வறுத்துட்டேன். இது வந்து 100 கிராம் மஞ்சள் போட்டிருக்கேன். மஞ்சள் வந்து ரொம்ப அனல்லாம் வறுக்கல, லைட்டாக ஒரு சூடு வர்ற அளவுக்கு. இப்போ 100 கிராம் ஜீரகம், அதே போல் 100 கிராம் ஜீரகம் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம் வறுத்து வச்சுருக்கேன். இந்த கைப்பிடியில் நம்ம நல்லா நிறச்ச 2 கைப்பிடி, நம்ம அப்படி பொத்தி எடுத்தாக்க 2 கைப்பிடி கருவேப்பிலை, அதுவும் வறுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் மிளகு வறுத்துருக்குறேங்க. இது வந்து 50 கிராம் வந்து சுக்கு, இது வந்து சோம்பு 100 கிராம், வெந்தயம் 50 கிராம். ரொம்ப வெந்தயம் எல்லோரும் 100 கிராம் போடுவாங்க, நான் வந்து 50 கிராம் தான் போடுவேன். அதே போல் வந்து கடுகு 50 கிராம். இது வந்து சாப்பாட்டு அரிசி 100 கிராம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்து வச்சுருக்குறோம். நான் வறுக்கையில் அதான் சொன்னேனே, ஃபோன் வந்து ஹேங் ஆகிடுச்சுன்ட்டு வறுக்கையில் என்னால் எடுக்க முடியலை. இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஒன்றா சேர்த்து ஒரே டப்பாவில் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வச்சுருவோம். கொட்டி வச்சுட்டு கொண்டு போய் வெயிலில் வைப்போம். இந்த தூள் வந்து குழம்பு மல்லித்தூளுங்க. மிளகாய் சேர்க்கலை. மிளகாய் சேர்த்து கேட்குறவங்களுக்கு 1 கிலோ மல்லிக்கு வந்து 3/4 கிலோ எவ்வளோ காரம் கேட்குறாங்களோ 3/4 கிலோவும் கேட்பாங்க, 1/2 கிலோவும் கேட்பாங்க. அவங்களுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து சேர்த்துக்கரலாம். இது வந்து நம்ம புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு இதுகளுக்கெல்லாம் போட்டுக்கிறலாம். பெருங்காயத்தூள் நான் இதில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து மீன் குழம்பு இதுக்கெல்லாம் போடுறதுனால அந்த பெருங்காயத்தூள் வந்து காரக்குழம்புக்கு மட்டும்தான் பெருங்காயத்தூள் சேர்ப்போம். அதனால அதை தனியாக காரக்குழம்புக்கு சேர்க்கையில் சேர்த்துக்கிறலாம். இது வந்து பச்சை மல்லித்தூள். இந்த பச்சை மல்லித்தூளுக்கு வந்து 100 கிராம் வந்து நம்ம ஜீரகம் சேர்க்கணும். அதே 75 கிராம் வந்து மிளகு சேர்ப்போம். நம்ம பச்சை மல்லித்தூள் வந்து வறுக்க மாட்டோம். அதுக்கு பேரே வந்து பச்சை மல்லித்தூள் தான். வறுக்காமல் இது வந்து எதுக்காகனா மட்டன் குருமா, சிக்கன் குருமா, வெஜ்ஜு குருமா இதுக்கெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கையில் வந்து இதோட வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், தேங்காய் அரைச்சி இந்த குருமாவுக்கு தேங்காய் அரைப்போம்ல, தேங்காய் அரைக்கையில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா இதிலே போட்டு முந்திரி பருப்பு, கசகசாலாம் சேர்த்தா அந்த முந்திரி பருப்பில் எடுத்த எண்ணெய் பசை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வைக்க முடியாது, ஒரு காரல் வடை வந்துடும். அதனால நான் இதில் வந்து சேர்க்க மாட்டேன். பச்சை மல்லித்தூளில் வந்து குழம்பு அந்த குருமா வைக்கையில் அந்த தேங்காயோடு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கத்திரி வத்தல் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த வெயிலில் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். கத்திரிக்காய் போட்டு வத்தல் போட்டு வச்சுருக்குறோம். இது வந்து தாலிக்கரியான பொடி. இந்த தாலிக்கரியானை வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல்னு சொல்லி தாலிக்கரியான ஸ்பெஷல்னு சொல்லியே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாலிக்கரியான பொடி போட்டு நாங்கள் எப்படி தாலிக்கரியானை வைக்கிறதுன்னு. இது வந்து நல்ல வாசம் வரன்னு வறுத்துடணும். இந்த மல்லி வறுத்துட்டு, இந்த மல்லியில் வந்து நாங்கள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெறும் மல்லி மட்டும்தான் தாலிக்கரியானத்துக்கு நல்லா வறுத்து அரைச்சிருவோம். அரைச்சிட்டு அந்த தாலிக்கரியான காய்ச்சையில் வந்து நான் பொரியரிசி மாவு, பச்சரிசி மாவு,
மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துடுறோம். அதுக்கு பேர் வந்து கூட்டு மாவுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து தனித்தனியாக நாங்கள் ரெடி பண்ணி ஆர்டர் கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் தனித்தனியாக ரெடி பண்ணி கொடுப்போங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் மிளகு. இது எதுக்காக வச்சுருக்கிறேன்னா, இது வந்து மிளகாயில் தனி மிளகாத்தூளில் வந்து போட்டு அரைக்கிறதுக்காக இது வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து தனி மிளகாத்தூள் நம்ம எப்போவுமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா நம்ம காரம் ஒவ்வொருத்தங்க வந்து நல்லா காரமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தங்க காரம் கம்மியாக சாப்பிடுவோம். அவங்க அதுக்காகவே வந்து நாங்கள் வந்து குழம்பு மல்லித்தூளில் வந்து மிளகாய் சேர்க்குறதில்ல. இது தனியாக தான் அரைச்சி தனியாக கேட்குறவங்களுக்கு தனியாக கொடுத்துக்கிறது. அப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் காயணுங்க. இப்போ தான் காய வச்சுருக்கேன். காஞ்சி இன்னும் கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அப்படியே டப்பாவில் எடுத்து மில்லுக்கு அரைக்க கொடுத்து விட்றணும். அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறீங்க பாருங்கள், குழம்பு மல்லித்தூள் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. வாசம் செம்மையான வாசங்க. இது வந்து அவ்வளோ ஒரு வாசம். இது நம்ம வந்து புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாத்துக்கும் இந்த மல்லித்தூள் தான் நாங்களும் போடுவோம். கேட்குறவங்களுக்கும் எல்லாம் இது வந்து பச்சை மல்லித்தூள். குருமாவுக்கு சிக்கன் குருமா, மட்டன் குருமா, வெஜ்ஜு குருமா எல்லாத்துக்குமே இந்த தூள் தான் இது கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாலிக்கரியான தூள் அடுத்தது. இங்கே பாருங்கள், அடுத்தது தாலிக்கரியான தூள். இந்த தாலிக்கரியான தூளோட வந்து இது தனியாக அரைக்கிறது. இதோட வந்து பொரியரிசி மாவு, பச்சரிசி மாவு, மிளகுத்தூள் இதெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுப்போம். இது வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் யாருக்கு வேணும் எவ்வளோ வேணுங்கிறமோ அந்த அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம். இது அத்தனையும் அப்படி நல்லா சல்லடையில் போட்டு நல்லா கப்பி இல்லாமல் சலிச்சிடணும். சலித்து எடுத்துட்டு பாக்கெட் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குங்க. வாசம் அந்த மல்லித்தூள் வாசம் சரியான வாசம். வீடே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு இது. யாருக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணி தருவோம். ஏன்னா நாங்கள் மொத்தமாகலாம் ரெடி பண்ண மாட்டோம். ஆர்டர் வர கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி அப்பப்போ ரெடி பண்ணி கொடுப்போம். இங்கே பாருங்கள், நல்லா மிளகாத்தூள்லாம் நல்லா சலிச்சிட்றோம். மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே சலிச்சிட்டு உங்களுக்கு பேக்கெட் போட்டதுக்கப்புறம் நான் அதை காமிக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையுமே சலிக்கிறது, பேக்கெட் போடுறது எல்லாமே போட்டால் ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆகிடும். இதுவே ரொம்ப லாங் ஆகிட்டுருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன எப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ கப்பி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ சலிக்கிறதுல வந்து கப்பி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து 1/2 கிலோ 1/4 கிலோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆர்டர் வந்தவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் இதை டிஸ்பேச் பண்ண வேண்டியதான் வேலை. இது வந்து யாருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. இதோட மட்டும் நாங்கள் வெறும் மல்லித்தூள், மிளகாத்தூள் மட்டும் இல்லைங்க, இட்லி பருப்பு பொடி, இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, பூண்டு பொடி இப்படி எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டர் எடுத்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. ஏன்னா இது வந்து வீட்டில் சுகாதாரமாக சுத்தமான முறையில் வீட்டிலே ரெடி பண்ணி வீட்டிலே தயாரித்து கொடுக்குறதுனால இதோடைய வாசமும் போகாது, நம்மளுடைய கலரும் இதுக்கு கலரும் போகாதுங்க. இது பாருங்கள், தாலிக்கரியான தூள் தான் செம்ம வாசமாக இருக்குங்க. இதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி நாங்கள் தாலிக்கரியானம் வைக்கிறோங்கிறத பாருங்கள். வேணுங்கிற இந்த மாதிரி தூளுகள்லாம் வேணுங்கிறவங்க எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க. யாரும் கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு அதுக்கு பதில் அனுப்புகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை அத்தனையும் நான் டிஸ்பேச் பண்ண போகிறேன். இதே போல் உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த தூளுகள்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.